திருச்செந்தூரில் விஜய் பங்கேற்ற விஸ்வரூப தரிசனம். இந்த தரிசனத்தில் அப்படி என்ன இருக்கு தெரியுமா? திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடைபெறும் விஸ்வரூப தரிசனம் என்பது சாதாரண தரிசனம் அல்ல. அதிகாலை நேரத்தில் நடைபெறும் இந்த தரிசனத்தில் முருகப்பெருமான் இரவு அலங்காரத்திற்கு பிறகு காலை முதலில் பக்தர்களுக்கு காட்சி தரும் தருணமே மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. சமீபத்தில் நடிகர் விஜய் இந்த தரிசனத்தில் பங்கேற்றது காரணமாக இதை பற்றி பலரும் ஆர்வமாக தேடி வருகின்றனர். ஆனால் இதன் பின்னால் இருக்கும் ஆன்மீக முக்கியத்துவம் பலருக்கும் தெரியாமல் இருக்கிறது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருச்செந்தூர் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக கருதப்படுகிறது. சூரபத்மனை அழித்த பிறகு முருகன் இங்கு தங்கி பக்தர்களுக்கு அருள் வழங்கியதாக புராணங்களில் கூறப்படுகிறது. கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள இந்த கோவிலில் அதிகாலை நடைபெறும் விஸ்வரூப தரிசனம் மிகவும் அரிய தருணமாக பார்க்கப்படுகிறது. அந்த நேரத்தில் கோவில் முழுவதும் ஒரு தனித்துவமான ஆன்மீக அதிர்வு இருக்கும் என பக்தர்கள் கூறுவார்கள். அதிகாலை பொதுவாக காலை 4 மணி முதல் 5 மணிக்குள் நடைபெறும் இந்த தரிசனத்தில் சுவாமிக்கு நடைபெறும் முதல் பூஜையை காணும் வாய்ப்பு கிடைக்கும். இரவு முழுவதும் இருந்த அலங்காரத்திற்கு பிறகு அதிகாலை நேரத்தில் முருகனை நேரில் காண்பது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது. பலர் இதை கண்கூடாக கிடைக்கும் அருள் தரிசனம் என்றும் கூறுகிறார்கள். இந்த தரிசனத்தை காண்பதால் மன அழுத்தம் குறையும், குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும், திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் என பக்தர்கள் நம்புகின்றனர். குறிப்பாக கடன் பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, மனக்குழப்பம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தரிசனத்தை தவறாமல் பார்க்க வேண்டும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. விஸ்வரூப தரிசனத்திற்கு செல்லும் பக்தர்கள் பொதுவாக முன்பே கோவிலுக்கு வந்து காத்திருப்பார்கள். அதிகாலை கடற்கரை காற்றில் முருகா என்ற கோஷங்களுடன் சுவாமி தரிசனம் கிடைக்கும் அந்த தருணம் பலருக்கும் மறக்க முடியாத ஆன்மீக அனுபவமாக மாறுகிறது. சிலர் தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைகள் இந்த தரிசனத்தில் பங்கேற்பதும் உண்டு. திருச்செந்தூரில் உள்ள நாழிக்கிணறு கடலில் புனித நீராடுதல், பின்னர் முருகன் தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. முதலில் கடலில் நீராடி பின்னர் நாழிக்கிணற்றில் நீராடி அதன் பிறகு விஸ்வரூப தரிசனம் செய்தால் பாவ நிவர்த்தி கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இதற்காக தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் வருகை தருகின்றனர். இன்றைய காலத்தில் பிரபலங்கள் வந்த பிறகுதான் சில விஷயங்கள் வைரலாகிறது. ஆனால் திருச்செந்தூர் விஸ்வரூப தரிசனத்தின் மகிமை பல நூற்றாண்டுகளாக பக்தர்களால் பேசப்பட்டு வருகிறது. ஒருமுறை இந்த தரிசனத்தை நேரில் அனுபவித்தவர்கள் முருகனின் அருள் நேரடியாக உணர்ந்த தருணம் இதுதான் என்று சொல்லும் அளவிற்கு இதன் ஆன்மீக சிறப்பு உணர்ந்ததாக கருதப்படுகிறது.